நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் பரபரப்பாகும் இலங்கை அனுரவி வீட்டுக்கு அனுப்ப களமிறக்கப்பட்ட கும்பல்கள். இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு முழுவதும் களமிறங்க போகும் அரசு அதிகாரிகள். வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படும் பெருந்தொகை பணம் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். மட்டக்களப்பில் அதிரடியாக மதுபான சாலைகளை முற்றுகையிட்ட போலீசார். மாணவர்களுக்கு கிடைக்கப் போகும் 3000 ரூபாய் பெறுமதியான காலணி வவுச்சர். கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பலி 2 காயம். இயந்திர வலு பற்றாக்குறை 2 பிரதான ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து. வெளியான இன்றைய வானிலை முன்னறிவிப்பு. கொந்தளிக்கும் கடல் பிராந்தியங்கள். சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். சமகால அரசாங்கத்துக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அனுர் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் சிறிய அளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் பாரியதொரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. அனுர் அரசாங்கத்துக்கு நெருக்கடி என்ற துணை பொருளில் தீப்பந்தங்களை ஏந்தி நாடு முழுவதும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அதற்குமே ஜன அறகலைய புருவசியோ என்ற அமைப்பிலான நேற்று மாலை பொருளி சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்தன. அதற்கமைய மாலபே பேருந்து நிலையத்துக்கு அருகிலும் தீப்பந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் திகிவலை, கல்கிஸ் ஆகிய பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகரகம மற்றும் ராஜகரிய நகரங்களிலும் இவ்வாறான தீப்பந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பியது போன்று அனுரவையும் வீட்டுக்கு அனுப்பும் போராட்டங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. கோட்டா கோகோம் போராட்டம் நாடளாவிய ரீதியில் தீவிரம் பெற்றிருந்த நிலையில் ஜனாதிபதி பதவியில் இருந்து கோட்டபாய ராஜபக்ச விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துடன் இணைந்து நாடு முழுவதிலும் உள்ள மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களின் அதிகாரிகள் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் பங்கெடுக்க உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 55,406 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அங்கு இதுவரை 21,565 பேருக்கு டெங்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு அதிக ஆபத்துள்ள சாதன வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 124ஆக அதிகரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் டெங்கு தொற்று காரணமாக 35 மரணங்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரித்து வரும் இந்த தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்களது வீடுகள் மற்றும் சுற்றாடலை தூய்மையாக வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 1071 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் நாட்டின் பொருளாதாரத்தின் வெளிநாட்டுத்துறையின் செயல்திறன் குறித்த தகவல்களை சமர்ப்பிக்கும் போது மத்திய வங்கி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலின் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டுத்துறை கடுமையான அழுத்தத்தில் இருப்பதாகவும் ரூபாவின் மதிப்பு 7.9% சரிந்துள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது.
இதன் விளைவாக 2025 ஆண்டின் இறுதிக்கும் 2026 ஆண்டு ஜூன் மாத இறுதிக்கும் இடையில் இலங்கை ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 7.9% சரிந்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் வர்த்தக பற்றாக்குறை கணிசமாக அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் இதே காலகட்டத்தில் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த வர்த்தக பற்றாக்குறை 2026 ஆண்டின் இதே காலகட்டத்தில் 4.7 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி வருவாயை விட இறக்குமதி செலவினம் வேகமாக அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். மே மாதத்தில் எரிபொருள் இறக்குமதி செலவினம் ஆண்டு அடிப்படையில் 112% அதிகரித்து 536 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் உயர்ந்துள்ளது. மேலும் 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் வாகன இறக்குமதிக்காக மட்டும் 1071 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. வெளிநாடு தொழிலாளர்களிடமிருந்து வரும் பணம் அதிகரித்த போதிலும் விரிவடைந்து வருந்த வர்த்தக பற்றாக்குறை உபரி குறைந்ததன் காரணமாக 2026 ஆண்டு மே மாதத்தில் 194 மில்லியன் அமெரிக்க டாலர் நடப்பு கணக்கு பற்றாக்குறை பதிவு செய்யப்பட்டது. கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட போலீஸ் குழு ஒன்று நேற்று மாலை மட்டக்களப்பில் உள்ள சில மதுபான சாலைகளை முற்றுகையிட்டு சட்டத்துக்கு முரணான வகையில் விற்கப்படும் ஒரு தொகை மதுபான போத்தல்கள் அடங்கிய பெட்டிகளை கைப்பற்றியுள்ளனர். விசேட போலீஸ் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாடு பூராகவும் இடம்பெற்று வரும் இந்த சோதனை நடவடிக்கையில் குறித்த மதுபான போத்தல்கள் அதிகளவானவை மட்டக்களப்பில் இருந்து விநியோகிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்துள்ளது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 மதுபான விற்பனை நிலையங்கள் முற்றுகையிட்டு மதுபான போத்தல்கள் அடங்கிய பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளில் மதுவரி திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்றும் சம்பவ இடத்தில் மதுபான விற்பனை நிலையங்களை சோதனையிட்ட விசேட போலீஸ் குழுவினர் தெரிவித்துள்ளனர். 2027 ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்கள் மற்றும் சேலம் மாதா கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுக்கு தலா 1 கோடி காலணிகளை வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஹரணீமர சூரியவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி கிடைத்துள்ளது. தகுதியுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் காலணிகளை கொள்வனவு செய்வதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த நிலையில் 2026 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட முறை போன்றே இம்முறையும் விநியோகம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேல், தென், சபரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் ஊடாக பாடசாலை மட்டத்திலேயே காலணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாணவர்கள் சந்தையிலிருந்து நேரடியாக காலணிகளை கொள்வனவு செய்ய முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவடைவதற்குள் பூர்த்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இந்த உதவி திட்டத்தின் மூலம் 8,36,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இயக்குவதற்கான இயந்திர வலு பற்றாக்குறை காரணமாக கலனிவயல் ரயில் மார்க்கத்தில் இயக்கப்பட்டு வந்த 2 பிரதான ரயில் சேவைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை இலங்கை ரயில் நிலைய அதிபர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஹசன் சாமர ஜெயசகர வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து அவிசாவளை நோக்கி இயக்கப்படும் ரயிலும் முற்பகல் 5:55 மணிக்கு அவிசாவளியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி இயக்கப்படும் ரயிலும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் ரயில்களை இயக்குவதற்கு தேவையான இயந்திர வலு பற்றாக்குறையே இந்த தீர்மானத்துக்கு காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அண்மை காலமாக ரயில்வே திணைக்களத்தில் தொடர்ச்சியாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டு வருவதாகவும் அது தற்போது வழக்கமான நிலையாக மாறி வருவதாகவும் இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சபரமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு பிரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பெட்டி தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையிலான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதன்படி கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும்.
காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக கல்பெட்டி வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதுடன் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரிக்க வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரத்துக்கு மேலெழும்பக்கூடும். கடந்த வருடத்தின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இவ்வருடத்தின் ஜூன் மாதத்தில் நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9.9% வீழ்ச்சியடைந்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய ஜூன் மாதத்தில் நாட்டுக்கு வருகின்ற ஒட்டுமொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,38,241 ஆகும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் 43,423 இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 35% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் பிரித்தானியாவில் இருந்து 10,474 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 8,710 பேரும், சீனாவிலிருந்து 8,224 பேரும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து 3,806 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. மே மாதத்தில் 1,45,745 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதுடன் இவ்வருடத்தின் கடந்த சில மாதங்களில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,46,573 வரை அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கையினருள் 29,03,683 இந்திய சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 10,08,567 பேரும், ரஷ்யாவிலிருந்து 77,349 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 76,171 பேரும் அடங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.